கருப்பு கவுனி அரிசிய இப்படி எடுத்து பாருங்க. கண்டிப்பா நீங்க திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. 7 டேஸ் 7 ஹெல்தி ரெசிபி சேலஞ்ச் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுல நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட்ட 7 நாள் 7 வெரைட்டில சாப்பிட போறோம். நம்மளோட ரெசிபில இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டா பண்ண போறது கருப்பு கவுனி இடியாப்பம். நான் இதுக்கு கருப்பு கவுனி இடியாப்ப மாவு ஒரு பவுல்ல எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒண்ணு எடுத்திருக்கிறேன். இத நான் லாஸ்ட்டா சொல்றேன். அது போக ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் பூ, அடுத்து உங்களுக்கு சாதாரண பாலோ, அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலோ எது கிடைக்குதோ அத நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட் பொறுத்து. ஒரு பாத்திரத்துல கருப்பு கவுனி இடியாப்பம் மாவு முதல்ல போட்டிருக்கிறேன். இதுல கொஞ்சமா உப்பு நான் அடுத்து ஆட் பண்றேன். அடுத்து சுடு தண்ணி சேர்த்து இந்த மாவ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போறோம். ஆனா அவ்ளோ தூரம் வந்து உங்களுக்கு ஹார்டா இருக்கக்கூடாது. ஏன்னா இது இடியாப்பம் மாதிரி நம்ம செய்ய போறோம். ப்ராப்பரா ஒரு இடியாப்பம் மிக்ஸ் நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் லூஸா இருந்தா தான் உங்களுக்கு அந்த இடியாப்ப குழல்ல போட்டு புளியும்போது கரெக்ட்டா வரும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல இப்போ உங்களுக்கு ஆயில் சேர்த்துக்கணும், இல்லன்னா கீ சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். நான் இதுல எதுவுமே சேர்க்கல. வெறும் மாவுல உப்பு போட்டு சுடு தண்ணி ஊத்தி அத வந்து மாவ ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இடியாப்ப குழல்ல கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சுட்டு, அதுல இந்த மாவ போட்டு இப்ப நம்ம இடியாப்பம் புழிய போறோம். நம்ம நார்மலா எப்பவும் எப்படி இடியாப்பம் செய்வோமோ, அதே மாதிரி தான் இதுல வந்து நம்ம செய்ய போறோம். வாரத்துல 1 தடவையோ, 2 தடவையோ இந்த கருப்பு கவுனி இடியாப்பத்த நிச்சயமா உங்களோட ரெசிபில நீங்க ஆட் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் இதில இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துட்டேன். இத நம்ம குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துறலாம். சரிங்களா? இப்போ நார்மலா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் இடியாப்பம் மாதிரி நீங்க பண்ணணும்னாலும் ஓகே. இல்ல இட்லி பாத்திரத்தில பண்ணணும்னாலும் ஓகே. நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுப்பு நார்மலா வச்சு இது ஒரு 5 டூ 7 நிமிஷத்தில வெந்துரும். நீங்க அத எடுத்துக்கலாம். இந்த மாவுல சில பேர் பச்சரிசி சேர்ப்பாங்க. நம்ம எதுவுமே சேர்க்கல. இது வந்து சுத்தமா கருப்பு கவுனியால செஞ்ச இடியாப்ப மாவு தான். அதோட கலரே பார்த்தீங்கன்னா, இப்போ வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே நமக்கு அந்த கருப்பு கவுனி அரிசியோட கலர்ல தான் இருக்கும். இதுல இப்போ கார்னிஷிங் பண்றதுக்காக நம்ம வந்து முதல்ல நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஹெல்த் மிக்ஸ்க்காக நான் ரெடி பண்ணி வச்சது. இதுல வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், அதுக்கப்புறமா சுக்கு, ஏலக்காய், ட்ரை டேட்ஸ், அதுக்கப்புறமா பனங்கற்கண்டு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். அத தான் இது மேல நான் வந்து ஆட் பண்றேன். அடுத்து தேங்காய் பூ. எனக்கு தேங்காய் பூ சேர்த்தோம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சேர்த்துக்கிறேன். நீங்க சேர்க்கணும்னாலும் ஓகே, இல்லைனாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அடுத்து நீங்க வந்து சாதாரண காய்ச்சி எடுத்து வச்ச பாலோ, அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலோ. இது 2ல உங்களுக்கு எது பிடிக்குமோ அத நீங்க எடுத்துக்கலாம். நான் சாதாரண பால் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ நம்மளுடைய காலையில ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம இப்போ சாப்பிட போறோம். இதோடைய டேஸ்ட் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் இத நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதோடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இத வந்து இப்போ ஒரு சின்ன பவுல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நான் இப்போ பக்கத்துல அந்த இன்னொரு வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்க. அதுல சின்ன பவுல்ல நெறைய பால் ஊத்தி, அந்த நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, நெறைய பாலு, இடியாப்பம் 2 பீஸ் இந்த மாரி எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இத நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இது. நல்லா சாப்பிடுவோம். நல்லதையே சாப்பிடுவோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா! பாய்!